இவன ஸ்மெல்லு சூப்பரா இருக்கு. ஹேய், ஏன்னா ஏன் பகல் கனவு காண்றியா? ஆமா, இதுக்கு முன்னாடி இதே என் மூஞ்சில வச்ச. ஆமா, ஸ்மெல்லு சூப்பரா இருக்குன்னு சொன்னியே. அப்ப கீழே தள்ளி விட்டது நான் எங்க தள்ளி விட்டா? நீயா தான் விழுந்த. சரி, இப்ப எதுக்குமா எழுப்பின? நேரம் என்ன ஆகுது, இன்னும் தூங்குற? எழுந்து வாடா உள்ள. கனவுல கூட சந்தோஷமா இருக்க விட மாட்டீங்களே. போதும் போதும், நீ சந்தோஷமா இருந்தது வா. நீயும் என் வயசுலாம் தாண்டி தானே வந்திருப்ப. இவ்வளவு நேரம் தூங்குது, இதெல்லாம் எங்கேருந்து உருப்பட போகுது? என்ன மச்சான் ரொம்ப டல்லாக உட்காந்துருக்கான்? தெரியலையே. என்ன வீட்டில் கழுவி ஊற்றுன எப்படி மறக்கணும் யோசிக்கிறியா? அதெல்லாம் இல்லை, டீ குடிக்க கூட காசு இல்லைடா. என்னது, டீ குடிக்க காசு இல்லையா? நாங்கள் இருக்கும்போது நீ ஏன்டா கவலைப்படுற? சாரி மச்சான், யாருக்கிட்டையும் காசு இல்லை. காலேஜ் முடிச்சு 2 வருஷம் ஆகுது, வேலையும் கிடைக்க மாட்டேங்குது. வாழ்க்கை அப்படியே போய் நிக்குது, என்ன பண்றதுனே தெரியல. ஏன்டா பைக்கை தள்ளிட்டு வர? பெட்ரோல் இல்லையா? பெட்ரோல்லாம் இருக்கு, ஓட்டிட்டு வந்தா பெட்ரோல் விளையாடுல, அதான் தள்ளிட்டு வரான். அடுத்தள்ளு வண்டியில் பிறந்தவன என்ன அப்படி பாக்குறீங்க? பெட்ரோல் விற்கிற வழிக்கு வண்டி ஓடி வர முடியுமா? டேய், வண்டி எடுத்துட்டு வா, ஒரு இடத்துக்கு போயிட்டு வரலாம். போலாம் போலாம், ஆனா ஒரு கண்டிஷன், வண்டி தள்ளி தான் போகணும். உனக்கு என்ன, வண்டியை தள்ளிட்டு தானே போகணும்? ஆமா, வா போலாம். சரி வா, இப்ப போலாம். வண்டியை தள்ளிட்டு விட்டு போதலடா ஆகிட்டானே பாவி பைய. டேய் சாப்பிட வாடா. ஏங்க நீங்களும் வாங்க. காலையில கோயிலுக்கு போகணும், சீக்கிரம் சாப்பிட்டு போய் படு. நாளைக்கு காலையிலையா? ஐயோ, எனக்கு நிறைய ப்ரோக்ராம் இருக்கே. நிறைய ப்ரோக்ராம் இருக்குன்னு சொல்கிறானே, அதில் ஒன்றாவது உருப்படியாக இருக்குன்னு சொல்லு. ஆமா, எதுக்குமா திடீர்னு கோயிலுக்கு? உனக்கு தோசை இருக்குடா, கோயிலுக்கு போய் வந்தா நல்லது நடக்கணும் ஜோசிகாரும் சொன்னாரு. அதெல்லாம் முடியாது. ஒழுங்காக கோயிலுக்கு போயிட்டு வா, பேச்சு உருப்படியான்னு பார்ப்போம். சரி போலாம் போலாம். காலையில 3 மணிக்கு ஏஞ்சி கிளம்புடா. என்னது 3 மணிக்கா? ஒரு நாள் நேரத்தோட எழுந்தா ஒன்றும் செத்துட மாட்டேன், அல்லே கிளம்பி போ. இந்த ஆளு வேற எப்போ பார்த்தாலும் இரிட்டேட் பண்ணிட்டே இருக்காரு. தூங்காத வாடா. சும்மா வாமா, தூங்குறவனை தொந்தரவு பண்ணி கூட்டு வர. பையன் பேரு குமார், கன்னி ராசி, உத்திர நட்சத்திரம்.
தூங்காதடா, நல்லா ஆ, வேண்டிக்கோ ஆ, என்ன, ஆ, ஆ, நல்ல வேலை ஆ, கிடைக்கணும்னு. ஆ. ஐ கடவுளே பாரு பாரு கடவுளே கடவுளே பாரு 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 வேண்டிக்கிட்டியாடா? ஆ, ஆ, ஆ. எப்படியாவது சேர்த்து வை கடவுளே. எதடா சேர்த்து வைக்கணும்? இல்லம்மா, எப்படியாவது வேலையில சேர்த்து வை கடவுளேன்னு வேண்டிக்கணும்மா. இதுக்கப்புறம் எப்போ வருவாளோ? எங்கடா குமார காணும்? எப்பவும் நமக்கு முன்னாடியே வந்துருவோம். டேய் அங்க பாருடா. என்னடா இவன் நேற்று சோகமா இருந்தா இன்னைக்கு சிரிச்ச முகத்தோட சந்தோஷமா வரான். என்னவா இருக்கும்? நான் இவ்வளோ ஹாப்பியாக இருக்கிறதுக்கு காரணம் என்ன சொல்லு? ஒரு வேலை கிடைச்சிருக்குமோ? அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை. ம். இல்லைன்னா கல்யாணம் பண்றதுக்கு பொண்ணு பார்த்துட்டாங்களோ? எனக்கு என்னமோ இவன் வீட்டில் இவன் புறமண்டிய பொழந்து அமைச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதான் வாயை பொழந்த மாதிரி வச்சிருக்கான். அதெல்லாம் எதுவும் இல்லை. காலையில் கோயிலுக்கு போனேன். என்னது? கோவிலுக்கு போனியா? டேய், நான் சொல்கிறத முழுசாக கேளுங்கடா. சரி சொல்லு. நானும் எங்கள் அம்மாவும் கோயிலுக்கு போனோம். அங்கே ஒரு பொண்ணை பார்த்தேன்டா. ஆ. அவளை பார்த்ததுலேருந்தே எனக்குள்ள ஆ? ஏதோ ஒரு மாற்றம். இப்படியே சொல்லிட்டு இருந்தா ஏமாற்றம் தான் கிடைக்கும். அப்புறம் என்ன மச்சான்? ஒரு பொண்ணை பார்த்தோமா, லவ்வை சொன்னோமா, அவுட்டிங் போனோமான்னு ஜாலியாக சுற்றிட்டு திரியுது 2K கிட்ஸு. நீ என்னடாண்ணா பார்த்ததையே பெருமையாக சொல்லிட்டு இருக்க. சரி விடுங்க, நாளைக்கு காலையிலேயே போயிட்டு லவ்வை சொல்லிடுறேன். என்ன இந்த கரகம் மாதிரி சுத்திட்டு கிளம்பிருச்சு. எங்க போயிட்டான் நேரத்துல ஏஞ்சி இந்த பையன்? எங்க போயிருக்க போறான்? உருடா பசங்க கூட சேர்ந்து உருப்படாத போதான் போயிருப்பான். ம், ஆ? எங்கடா போயிட்டு வர? கோவிலுக்கு தாம்மா. இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு? வேற ஏதோ பண்றான், பாத்துக்க. நீ தானம்மா தோசை நீங்கன்னா கோயிலுக்கு போயிட்டு வர சொன்ன. ஒரு நாள் போனா போதுன்னு சொன்னாரு ஜோசியரு. மா, தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணாதானம்மா இதெல்லாம் அமையும். என்னது? வேலை அமையிற வரைக்கும் சாமி தாம்மா வர சொல்லிச்சு கோயிலுக்கு. சரி சரி ஏதோ பண்ணு, விபூதி எடுத்துட்டு போய் பூஜை தட்டுல வை. இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு? நீ எதை தான் நம்பி இருக்க?
என்னடா கோயில் பூட்டி இருக்கு, யாரும் வரல போல. ஏய், ஆவி நடமாற நேரத்துல சாமி கும்பிட யாரா வருவா? அவ வருவா. அவ வராளோ இல்லையோ, அதுங்க வராம இருந்தா சந்தோஷம்தான். டேய், அது வந்துருச்சுடா, வாடா போலாம். எங்கடா? அங்க பாருடா. டேய், அது ஆவி இல்லை, என் ஆளு. காதல் மயக்கத்துல காட்டேறிய வந்தாலும் உன் ஆளுன்னு தான் சொல்லுவேன். ஆள விடுறா சாமி. டேய், அவ தான் வரா, கம்முனிடுறா. கடவுளே பாரு, பாரு கடவுளே, கடவுளே பாரு, பாரு. கோயம்பேடு மார்க்கெட்ல கொய்யா பையன் வச்சிருப்பானோ, இந்த கூவு கூவுறான். இதுங்க ரெண்டுத்துக்கும் காதல் ஏக்கம். இன்னைக்கு ராத்திரி போச்சு நம்ம தூக்கம். ஏய், தனியா தான் இருக்கா, போய் லவ் சொல்றா. என்னம்மா இன்னைக்கு நேரத்தில் வந்துட்டு போலாம். என்னடா இவன் இன்னும் தூங்கிட்டு இருக்கான்? ஏய் குமார, எந்திரிடா. என்னடா எவ்வளவு நேரம் தூங்குற? சொல்லுங்கடா, எதுக்கு வந்தீங்க? சும்மா தாண்டா வந்தோம். சரி, லவ் சொல்லிட்டியா? எங்க அந்த பொண்ணு இவனை பார்த்தாலே 10 அடி தூரத்தில் நிற்கிது. அப்படியே லவ் சொல்ல சந்தர்ப்பம் கிடைச்சாலும் இவன் பக்கத்துலேயே போக மாட்டான். அப்புறம் எப்படி லவ் ஓகே ஆகும்? 90 கிட்ஸ்னாலே இதாண்டா பிரச்சனை. இது இந்த 80 கிட் சொல்லுது. ஐயோ, காலையிலேயே இந்த கரடி மூஞ்சி வேற கலாய்க்குதே. சரி, எப்பதான் லவ் சொல்லுவேன்? நாளைக்கு கண்டிப்பா லவ் சொல்லிடுவேன். ஏற்கனவே அப்படிதான் சொன்னேன். இந்த டைம் மிஸ்ஸே ஆகாது. பார்க்கத்தானே போகிறேன். டேய் போய் சொல்றா. மச்சான், அவளை பார்த்தாலே ஒரு மாதிரி இருக்குடா. எப்படிரா போய் லவ் சொல்றது? சரி வா, வீட்டுக்கு போலாம் வா. டேய் சொல்றேன் வா. டேய் சொல்லிடுவில்ல? சொல்றேன் வா. சொல்றா. பாரு கடவுளே, நான் ஒரு பொண்ணை லவ் பண்றேன். அவகிட்ட என் லவ்வை எப்படி சொல்றதுனே தெரியல. அவ பேர் தெரியாது, எங்கிருந்து வரான்னு தெரியாது. ஆனா அவளை பிடிச்சிருக்கு. அவ என் முன்னாடி தான் நிக்கிறா. எப்படியாவது சேர்த்து வை கடவுளே. ஏங்க எதுவுமே சொல்லாம போறீங்க? என்னையா? ஆமாங்க. என்ன சொல்லணும்? என்ன லவ் பண்றீங்களா இல்லையான்னு. எப்ப என்கிட்ட லவ் சொன்னீங்க? சாமி கும்பிடும்போது சொன்னனே. ஓ, நீங்க சாமி கும்பிட்டீங்கன்னு தானே நினைச்சேன். சரிங்க,
கடைசியா என்னதாங்க சொல்றீங்க? கடவுளே பாரு, நாளைக்கு சொல்றேன். அப்புறம் என்ன, இனி 24 மணி நேரமும் என்ன சொல்ல போறேன்னு நினைச்சிட்டே இருக்க போறேன். ஏய், இதுக்கு மேலே அவ்வளோ வரமாட்டா, அவன் கூட நானும் வரமாட்டேன். ஆளை விட்றா சாமி. ஷி. என்ன மச்சான், எப்பவும் இழிச்ச மேனிக்கு வச்சுட்டு இருப்பான் வாய, இப்போ மூடிட்டு இருக்கான். என்னன்னு தான் கேளாண்டா நாய. அதுவா, நேத்தி வந்து லவ்வை சொல்கிறேன்னு சொல்லிட்டு போனவ இது வரைக்கும் வரவே இல்லை. ஓ மச்சான், தோசம் கையணும் தானே கோயிலுக்கு போனேன். தோசம் போச்சேன்னு சந்தோஷமா இருப்பியா? அதை விட்டுட்டு எனக்கு அவ தான்டா வேணும். ஜென்ம சனியோட தான் வாழ போறியா? அவனே மூட விட்டுல இருக்கா, நீ வேற. டேய், உங்களுக்கு சொன்னா புரியாது, இந்த வீடியோவை பாரு. எனக்கு அதெல்லாம் தேவையில்ல. எப்போ வரீங்க? எப்போ வரீங்க? எப்போ வரீங்க? எப்போ வரீங்க? நான் சொல்றது உனக்கு ஓய்வே இல்லையா? பாத்தியா, கல்யாணத்துக்கு முன்னாடி போகாத ஒரு தோசம் கல்யாணத்துக்கு அப்புறம் போயிரும் மச்சான். அது என்ன தோஷம்டா? அதான்டா சந்தோஷம். அது அமைஞ்சவங்களுக்கு தான்டா, எனக்கு தான் இன்னும் அமையவே இல்லையே. நீ மூடிட்டு இரு. இப்போ சொன்னா எரியும், அனுபவிச்சாதான் புரியும். லாலிபாப் ஒன்று கொடுக்கா. எங்க போயிருப்பா? அண்ணா ஒரு காஃபி. ஏங்க இங்க பாருங்க, நான் உங்ககிட்ட தான் பேசுறேன். நீங்களே வந்து சொல்றேன்னு சொன்னீங்கல்ல, உங்களுக்காக ஒரு நாள் ஃபுல்லாக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் தெரியுமா? நீ தான் வரவே இல்லை. ஏங்க நான் மட்டும்தான் பேசிட்டு இருக்கேன், நீங்க பேச மாட்டீங்களா? கடவுளே, நாளைக்கு வந்து சொல்றேன்னு சொன்ன, எதுவுமே சொல்லாம போற. அவள்தானா? பாரு கடவுளே. நாளைக்கு கோயிலுக்கு வா, சொல்றேன். நாளைக்கு நம்மளை கூட்டுவானோ? மச்சான், நாளைக்கு எனக்கு முத்துவே வேலை இருக்கு, நீ வேணா மணியை கூட்டு போயேன். பால விடுற சாமி. கடவுளே,
நாளை பறையா. நாளை பறையானா? ஹலோ ஹலோ ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ. நாளை எழுத்து நீ. எப்போ சொல்ல போற? கல் போலேகா. கடவுளே, రేపు చెప్తాను. நீ பாட்டுக்கு ஏதோ புரியாத பாஷையில் ஏதோ சொல்லின்னு இருக்கிற. நான் சொல்லு. அதான் நாளைக்கு சொல்றேன். விளையாடாம சொல்லு. ஐயோ, அததான் நாளைக்கு சொல்றேன்னு சொன்னேன். இது கூட புரியாத மக்கா இருக்க. என்ன மச்சான், லவ் ஓகே சொல்லிட்டாளா? இல்லை மச்சான், அவள் பாட்டுக்கு தினம் வந்து ஏதாச்சும் ஒன்று புரியாத பாஷையில் சொல்லிட்டு போறா. என்னன்னு தான் தெரியல. வேற என்ன சொல்ல போறா? உன்னை பிடிக்கலன்னு சொல்ல போறா. அப்படிலாம் இருக்காதுடா. நாளைக்கு வந்து சொல்லுவான்னு நினைக்கிறேன். நாளைக்கு சொல்கிறேன்னு எத்தனை நாள் அப்படியே சொல்லிட்டு போவா. இது வேலைக்கு ஆகாது. லவ் பண்ணுறதெல்லாம் ஒரு கலடா. அப்படியா? என்ன மாதிரி ரொமான்டிக்காக மூஞ்சி வச்சிருக்கணும். ஓ, இந்த மாதிரி மூஞ்ச வச்சுக்கின்னு லவ் சொன்னா ஓகே ஆயிருமா? நான் முயற்சி பண்ணுறேன். வா. பண்ணு பண்ணு. சுமித்ரா குமார் பேருக்கு அர்ச்சனை பண்ணுங்க. இத்தனை நாள் என்னைய அலைய விட்ட. அதுவா, இன்னையோட ஒரு மண்டலம் முடியுது. அதுவும் இல்லாம இன்னைக்கு நல்ல நாள், என் பிறந்த நாள். இந்த நாளை என்னைக்கும் மறக்க கூடாதுன்னு தான். ஆ, அதுவும் இல்லாம இந்த புனிதமான விஷயத்த புனிதமான நாள்ல புனிதமான இடத்துல சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். அதான் சொல்லிட்டேன். ஆ, அதுக்குன்னு இத்தனை நாளா? ஆமா, இப்ப இருக்கிற காலகட்டத்துல யாரை நம்ப முடியும்? அதுக்கு தான் ஒரு மண்டலம் வரையும் உங்க மனசுல நான் இருக்கேனான்னு பார்த்தேன். சரி, இப்ப சொல்லு, உனக்கு ஓகேவா? நாளைக்கு யோசிச்சு சொல்லிட்டா? என்ன யோசிச்சு சொல்லிட்டா? ஏய், எதுக்கு அடிக்கிற? இனி எல்லாமே நடக்கும்.